முன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. ஹலோ ஜேஎஃப்எம், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை முனைன்ற இடத்துல இருக்கோம். இங்கே தான் இந்த பே ஆஃப் பெங்காலும் நம்ம இந்தியன் ஓஷனும் வந்து மிக்ஸ் ஆகிற இடம். நம்ம இந்தியாவோட லாஸ்ட் எண்டு பாயிண்டில் இருக்கோங்க. இதோட நம்ம இந்தியாவோட எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீலங்கா வந்துடும். ஸோ அதை எண்ட் பாயிண்டில் நம்ம நிற்கிறோம். பின்னாடி தெரியுது அசோக சக்கரம். இதோட நம்ம இந்தியாவோட எல்லாம் முடியுது. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். மணி இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா காலைல இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 5:30. ஆனால் நாங்கள் காலைல ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எங்கே போகிறோம் அப்படின்னா நான் போகும்போது சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்ராவல் விலாக் தான். ஆனால் ஒரு கோயிலுக்கு போகிறோம். அது எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக உங்களுக்கு நான் விலாகில் சொல்கிறேன். ஓகேவா? மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:32. ஆனால் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பட் கேப் நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்கள தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்தவுடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீட்லேயும் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஏதோ ஒரு வண்டி வருது, வந்துடுச்சா வண்டின்னு தெரில, பார்க்கலாம். அப்புறமேட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எங்கே போகிறோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். அப்படியே என்னோட சேர்ந்து பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சீக்கிரமாக எந்திரிச்சாலே இதாங்க தொல்லை. பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பசிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதே மாதிரி இருக்குன்னு தெரியலையே. கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எந்திரிச்சோன்னா பசிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அப்படி தான் இருக்குது, லைட்டாக பசிக்குது. வித்யுத் இப்போ தான் தூக்கத்தில் அப்படியே இருக்கான். இப்போ தான் உசுப்பி கூப்பிட்டு வருவான். என்னடா வித்யுத், இங்கே பார்த்து சொல்லு. சரியான தூக்கம். என்ன இன்னும் வரல? அது நம்ம கேப் கிடையாது, இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். மணி ஆயிடுச்சு. ஆமாம், 5 மணி சொன்னால் 5:30 ஆயிடுச்சு. 5 ஆயிடுச்சு. 5:32 அப்போயே ஆயிடுச்சு. 5:40 ஆயிரும். ஆனால் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சாலே இதுதான் பசிக்க ஆரம்பிக்குது லைட்டாக. நமக்கார தான் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஏரியாவே வெளிச்சமாக்கி விடுறாப்புல அண்ணன். ஆமாங்க, இந்த காரில் தான் நம்ம போகிறோம். டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீட்டு வா. ஓகே, கேப் இருக்கு. தள்ளிக்கும். எனக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் படித்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் சொல்கிறேன், கேளுங்க. ஸோ இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் கோயிலில் இருக்க சாமிக்கு பேர் வந்து ராமநாத சுவாமி. ஸோ இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேர் வந்துச்சுன்ட்டு ஹிஸ்ட்ரியில் போட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக ராமர் வந்து ராவணனை வந்து கொலை செஞ்சுட்டு அவரோட பாவத்தை கழிக்கிறதுக்காக அவர் வந்து மணலாலான லிங்கத்தை வந்து வடிவமைச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. ஸோ ராமர் வந்து ஈஸ்வரனை கும்பிட்டனால ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ராம ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படியே நான் கொஞ்ச நாள் போக ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. ஸோ ஏன் ராமர் வந்து அவரோட பாவத்தை கழிக்கணும்னு நினச்சாருன்னா, ராவணன் வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராகவும் அவரை வந்து கொண்டதுனால அவரை வந்து பிரம்மாஸ்தி தோஷம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சிவனை வந்து இங்கே வந்து மணநாளை செஞ்சு கும்பிட்டுருக்காரு. அதனால தான் எல்லோரும் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து குளிச்சுட்டு நம்ம அந்த 21 கிணறுலையும் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம்னா நம்ம மேலே இருக்க பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இதனால தான் ராம ஈஸ்வரன்றது ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க. இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியுன்றது சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம இங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போகிறது தான் பிளானு. ஃபேமிலியோடு கிளம்புறோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் கழித்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு சாமியை கும்பிட்டு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து பார்க்குறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டு காலையில் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு அங்கே ஃபுட்டு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு
கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கல் டைம்னால கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வந்த கேபை நிப்பாட்டிட்டு நாங்கள் பக்கத்தில் அங்கே கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலில் குளிச்சுட்டு அப்படியே வந்து அந்த 21 கிணறுல வந்து தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் குளித்தோம். அங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே லாக்கர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு வச்சுட்டு நாங்கள் போயிட்டு உள்ளுக்குள்ள குளிச்சுட்டு வந்தோம். அந்த லாக்கருக்கு வந்து ஒரு 100 ரூபா வாங்கினாங்க. அங்கேயே செருப்பு பேக் எல்லாமே வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் அந்த 21 தீர்த்தத்தை வந்து குளிச்சுட்டு வந்தோங்க. அந்த 21 தீர்த்தமும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ அங்கே நிறைய பேர் நம்மளை மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு கேங்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த தீர்த்த கிணறுல அந்த தீர்த்த வாரி ஊற்றுவாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தண்ணி ஊற்றுற மாதிரி நடந்துச்சு. ஸோ இங்கே நார்மலாக நம்ம டிக்கெட் வாங்கி போகிறவங்களுக்கு வந்து என்னமோ வேண்டாம் விருப்பம் கொஞ்சோண்டு தண்ணி அப்படி மேலே இறச்சி ஊற்றுற மாதிரியும், அவங்களுக்கு நிறையா தண்ணியை வந்து ஒவ்வொரு கிணறுலையும் அவங்க ஆள் புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே திருப்பி பேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீ இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்து பூட்டிட்டாங்க. கேட்டால் ஏதோ மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னொரு விடுதி மாதிரி இருந்துச்சு, அங்கே போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ரூம் மட்டும் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சாமி கும்பிட போயிட்டோம். நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற டைம், மத்தியானம் வந்து க்ளோஸ் ஆகிற டைம். ஸோ அதனால வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போனனால க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நாங்களும் க்ரௌட்லேயே போனோம். இது என்ன நடந்துச்சு பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்றப்போ லாஸ்ட் வந்து அந்த க்ளோசிங் டைம் மத்தியானம் டைம் இல்லையா, அதனால் வந்து அவங்க வந்து சீக்கிரமாக விடணுன்றக்காக எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இவங்க நிறைய கேங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அது வரைக்கும் லைனாக வந்தவங்க அதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே சரி மொத்தமாக போகலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேங்கில் வந்தவங்க பின்னாடின்றது அவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட அவங்க ஓடி வரணும். முன்னாடி இருந்தவங்க ஆட்கள்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது நெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சா, ஏதாச்சும் ஒருத்தவங்க கீழே விழுந்தா கூட அப்படியே மேலே ஏறி ஓடிப்பாங்க போல். ஸோ அந்த மட்டும் கொஞ்சம் இன்னும் நம்ம ஃபார்மேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருப்பதியில் கூட ஒரு 2 பேர் வந்து இப்படி தான் இறந்தாங்க கூட்டத்தில் சிக்கி. ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்புறமேட்டு அங்கே சாமி கும்பிட்டு அங்கே ரிட்டர்ன் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ராமர் பாதம்ன்ற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு அந்த ராமரோட பாதம் வந்து அந்த கோயிலில் இருந்துச்சுங்க. அதை மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் ஏறி இந்த ராமர் பாதத்தை பார்த்துட்டு அப்புறமேட்டு தனுஷ்கோடி இந்த அரிச்சி முனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து கோதண்டராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருந்துச்சு. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம கோதண்டராமர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி தண்ணியாக தெரியுது இல்லையா, இந்த 2 சைடுமே தண்ணி. ஆக்சுவலாக இந்த சைடும் தண்ணி அந்த சைடும் தண்ணி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த தண்ணி அப்படியே வத்திருமாமா. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு டிரைவர் என்ன தான் சொன்னாப்புல. ஸோ இங்கேருந்து தான் ராமர் இருக்கார் இல்லையா, முதல்ல வந்து ஸ்ரீலங்காவை பார்த்தாராமாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாராம். இந்த எல்லா டீட்டெயிலும் நாங்கள் அண்ணா தான் சொன்னாப்புல. ஸோ வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பெஷலான இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல, அண்ணன் கூப்பிட்டு போகிறேன்றாப்புல. அது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது முதல்ல போயிட்டு உள்ளுக்கு போய் பார்த்து வந்துடுறேன். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் திருப்பி போனோம். அதுக்கு அந்த கோயில் சாமி கும்பிட்டு ஆப்போசிட்லேயே ஒரு கல் மாதிரி மிதக்கிற கல் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த கல் தான் ராமர் வந்து இலங்கைக்கு போய் யூஸ் பண்ணார், அதில் ஒரு கல்லுன்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு ஒரு டிக்கெட் ஒரு 20 ரூபா ஒரு ஆளுக்கு வச்சுருந்தாங்க. அந்த கல்லை வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்குது அந்த கல். எல்லாருமே தூக்கி பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் தூக்கி பார்த்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வந்துட்டோம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கல்லுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கல் வந்து தண்ணியில் மிதக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு 30 கிலோமீட்டர்னு சொல்கிறாப்புல. நிறைய பேர் இந்த கல்லை எடுத்து, இப்போ நம்ம ஒரு கல்லை எடுத்து போட்டோம் இல்லையா, அந்த கல்லை எடுத்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. முன்னாடி சில பேருக்கு அலோவ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறனால ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த கல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கல் தண்ணியில் போட்டால் மிதக்குது. எனக்கு தெரிஞ்ச உள்ளுக்குள்ள எதுவும் ஒரு சயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இந்த கல் தான் அந்த கல் தான், கட்டம் போட்ட கல்லான்னு தெரியல. பட் இது ஒரு வியாபாரமாக ஆக்குறாங்க. ஐயோ குத்திருச்சுங்க, முள்ளு குத்துச்சா கண்ணாடி குத்துச்சான்னு தெரியல. சாமி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தனுஷ்கோடியும் போய் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் இன்னொரு இடமும் இருக்குண்டாப்பில் டிரைவர் அண்ணா அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன்டாப்பில் அந்த இடத்துக்கு போகிறோம். ஏன்னா முன்னாடி அந்த இடத்துல ஃபுல்லுமே தண்ணி வந்து நிறைஞ்சிருமா. இந்த மகேந்திரா வேன் க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களே அந்த வேனில் தான் அப்படியே தண்ணியிலே பாதி தூரம் வந்து ட்ராவல் பண்ணி கூட்டு போவாங்களாமாங்க. அதெல்லாம் காமிக்கிறேன்டார் அந்த இடத்தெல்லாம். அதை நம்ம பார்க்கலாம். ஜேஃபம் வியூஸ். இப்போ நம்ம இந்த கோதண்டராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருக்கோம். அங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்காவோட பார்டர் தெரியும்னாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக பைனாக்குலரும் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா 20 ரூபா ஒரு ஆளுக்கு பார்க்குறக்கு. ஸோ அங்கே ஒரு மணல் மேடு மாதிரி தெரியுது. அதுதான்ப்பா சென்ட்ரல் லைனு அப்படின்னு நான் கேட்டேன். என்னென்னா அதான சென்ட்ரல் லைன் வெறுங்கண்ணால் பார்த்தாலே தெரியுதுண்ணா. இல்லைப்பா அது கீழே இருக்குது, பட் அதான் சென்ட்ரல் லைன்றாங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே இந்த மணல் மேடு தெரியுதுல்ல, இதுதான் அந்த பைனாக்குலர்லையும் தெரியுது. இதுதான் அந்த சென்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் கீழே தெரியும் ப்ரோ அப்படின்றாப்புல. ஆமாம், நம்ம கோதண்டராம் அந்த சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை முனைன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அந்த அர்ச்சனை முனை தான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட் எல்லை பகுதி. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடம் தான் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட வீடு. அந்த வீடையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அவர் படித்த 1லேருந்து 5வது வரைக்கும் படித்த ஸ்கூலையும் பார்த்தோம், அவர் வீடையும் பார்த்தோம். ஆனால் அவர் வீடுக்குள்ளே வந்து போய் வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபர்ஸ் நாட் அலோடுனால உள்ளுக்க வீடியோ எடுக்கல. ஏதோ 2 கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன் முன்னாடியே, அதை மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட வீடை போய் பாருங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை முனை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் பகுதி இதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு அசோக சக்கரம் இருக்கும். அதுதான் நம்ம இந்தியாவோட லாஸ்ட் லேண்ட் பகுதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது. இதுக்கப்புறம் இங்கிட்டு போனீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ஸ்ரீலங்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓசன், அந்த சைடு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். 2 கடலும் ஒன்று சேர்றதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ட்ரோன் இருந்தால் நான் உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன் அழகாக. பட் ட்ரோன் இல்லை. சம்டைம்ஸ் இந்த சைடு கடலில் வந்து உங்களுக்கு அலையாக வருது இல்லையா, சம்டைம்ஸ் இந்த சைடு கடலில் வந்து உங்களுக்கு சாந்தமாக இருக்கும், அந்த சைடு கடலில் வந்து அலையாக வரும். சில டயத்தில் அந்த சைடு கடலில் வந்து சாந்தமாக இருக்கும், இந்த சைடு அலையாக வரும். இது எல்லாமே பேஸ்டு அந்த விண்டு ப்ரொபோர்ஷன் தான். உங்களுக்கு விண்டு எந்த சைடு அதிகமாக அடிக்குதோ அந்த சைடில் இந்த டைடு வந்து ஃபார்ம் ஆகுங்க. நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தனுஷ்கோடி இருக்குது. நம்ம தனுஷ்கோடியை போகும்போது பார்த்துட்டு போகலாம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட மெமரிஸை வந்து பதிவிட்டு இருக்காங்க. நிறையா பைக்கர்ஸும் வந்திருக்காங்க. இன்னும் வந்து பேக் ஜேஎஃப்எம் வியூஸ். நம்ம தனுஷ்கோடியில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அர்ச்சனை முனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தோம். இப்போ தனுஷ்கோடியில் இருக்கோம். தனுஷ்கோடியில் வந்து இந்த மாதிரி புயல்னால் இல்லைனா இந்த சுனாமி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ வந்து அரிச்சு உடஞ்சி போன பில்டிங்கில் இந்த மாதிரி 2-3 பில்டிங்ஸ் இருக்குது. இது வந்து பழைய சர்ச்சு, இந்த இடத்துல இருந்த சர்ச்சு போல். ஸோ இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை உங்களுக்கு குயிக்காக காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இது சர்ச்சு. அதே மாதிரி அது பக்கத்தில் வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருந்திருக்குங்க முன்னாடி. ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்போது அந்த வெள்ளத்தில் புயல் நல்லா அடித்து உடஞ்சனால அந்த ரயில்வே ஸ்டேஷனே போயிடுச்சு. திருப்பியும் ரயில்வே ஸ்டேஷன் இன்ன வரைக்கும் வரல இங்கே தனுஷ்கோடிக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். இது சர்ச்சு. இதுக்குள்ளே போனால் இதே மாதிரி நம்ம கடல் ப்ளஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுற கடைகள் இருக்கும். ஸோ இது மெயினாக உங்களுக்கு காமிக்க நினச்சதை காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்தையும் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேபி இந்த கேமராவில் உங்களுக்கு பிரைட்டாக தெரியுதுங்க, இருட்டிருச்சு ஆக்சுவலாக. ஆமாம், இருட்டிருச்சு. காமிக்கிறேன் இடம் எப்போ இருக்குன்னு பாருங்கள். எப்போயுமே ஒரு கோயில் இருக்க இடத்துல தான் பக்கத்தில் மக்கள் வாழ்வாங்க இல்லையா. அப்புறம் இந்த சர்ச்சை இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குன்னா அப்புறம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இந்த இடத்தோட பாதிப்பு அந்த காலத்தில். இதாங்க அந்த சர்ச்சு. ஸோ இங்கே முன்னாடி தான் சாமி கொண்டிருப்பாங்க போல். அந்த இடமே பாதியாக உடஞ்சி போச்சு. இங்கே காற்று வந்து ரொம்ப ஹெவியாக அடிச்சிருக்கனால இந்த மாதிரி பில்டிங்கை இருந்தாவே அரிச்சிடும். அதுவும் ரொம்ப பழசு, 63 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இயர் எனக்கு தெரியல. 63வது வருஷத்தில் 1963 நினைக்கிறேங்க. அந்த மாதிரி டயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. சரி, ஓகே, இதை நம்ம சுற்றி பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து அந்த நான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயும் பார்ப்போம். இங்கே ஆக்சுவலாக ஃபிஷ் வந்து ஃபேமஸ், நிறைய இடத்துல கடைகள்லாம் போட்டு பொரிச்சிட்ருக்காங்க. நானும் ஃபிஷ் சாப்பிட்லாம் தான் நினச்சேன். ஸோ டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சனால அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பார்க்கலாம், டைம் இருந்தால் அதையும் சாப்பிட்டு போயிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இது தான். அப்போது வந்து இனிச்ச ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் கட்டலை. சில பாதி இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னும் அது கட்டலை. இதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் அன்பான ஆதரவு தாங்க. பை ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய்.